ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் அன்லாச் அந்த சர்க்யூட் ப்ரோக்ராமிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க. ஸோ கன்டினியூஸ் பாருங்கள். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்லாம் கீழே தரேன், ஸோ ரெஃபரன்ஸுக்கு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் போய் பார்த்துடலாம். ஸோ புஷ் பட்டன் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ் பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் முன்ன பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் ஃப்ளோ நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் தான் நமக்கு இனிஷியலாக இருக்கும். ஸோ இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் டெர்மினையும் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ரெண்டில் வந்து இன்னொரு ஒயர் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளோ உள்ளே வந்து போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பன் ஒன்று இருக்குது, நார்மலி க்ளோஸ்டு ஒன்று இருக்குது. ஸோ நார்மலி ஓப்பன்றது என்னன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு பல்ப் இருக்குது, அதை நம்ம போயிட்டு சுவிட்ச் போட்டால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ நடக்கும், அதாவது வந்து சர்க்யூட் ஃப்ளோ நடக்கும், பல்ப் எரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பன். அதே நார்மலி க்ளோஸ்டுன்னு வச்சுங்களேன், நீங்கள் லைட்டே போடுறது முன்னாடியே அந்த பவர் சப்ளை வந்து போயிட்டு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, திரும்ப போய் நான் அந்த லைட்டை போடக்குள்ள தான் வந்து ஆஃப் ஆகும். பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலி க்ளோஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து நார்மலி க்ளோஸ்டுங்கிறது லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், நம்ம போய் திரும்ப வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணக்குள்ள தான் அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டே ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நார்மலி ஓப்பன்றது நார்மலி க்ளோஸ்டுன்றதுக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து புஷ் பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் அன்லாச்சுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸே இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் அப்படின்றது தான் இதோட சிம்பிள். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்யூட் ஃப்ளோ பண்ணணும் பார்த்தீங்களா, சர்க்யூட் ஃப்ளோ ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கும், நமக்கு இது பண்ண இதே நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து நம்ம க்ளோஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு. ஸோ நமக்கு லைட்டு, அதாவது இங்கே ஒரு பல்ப் இருக்குது, அந்த பல்ப் நம்ம எரிய வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணக்குள்ள தான் அது வந்து பல்ப் எரியும். இதே நார்மலி க்ளோஸ்ன்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற சர்க்யூட் இப்படி தான் இருக்கும். இதே நார்மலி க்ளோஸ்ன்ட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கட். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் ஃப்ளோ நடந்துட்டு இருக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கும். அதே வந்து நம்ம எப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் அன்லாச் பார்த்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு புரியும். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எப்படின்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து லைட் எரியணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் வந்து மிஷினை வந்து நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ நமக்கு என்ன பண்ணணும், வந்து ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் கொடுத்தோன்னே மிஷின் வந்து நமக்கு கன்டினியூஸாக ரன் ஆகணும். அப்படி இல்லையா, ஒரு கன்வேயர் இருக்குது, அந்த கன்வேயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது மட்டும் நம்ம ரன் ஆகிட்டே இருக்கணும். அது ஒரு டைம் நம்ம பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ நார்மலி க்ளோஸ்டு போடுறேன். சர்க்யூட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துட்டு எண்ட் கொடுத்துக்கலாம். எண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஆன்லைன் மோட் போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்0 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்0 ப்ரெஸ் பண்ணோட என்னாச்சு, லான்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன். ஸோ ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் நம்ம கன்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆகும். அதே வந்து போய் வந்து அவுட்புட் கொடுக்கும். ஆனால் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்டினியூஸாக ஃப்ளோ ஆகணும். ஸோ இதை ஆன் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். ஸோ வந்து நமக்கு ஒரு மோட்டார் ஆன் ஆகிடுச்சு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்0 இருக்கா, ஸோ எக்ஸ்0 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, நம்ம அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் பவர் சப்ளை போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ எப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் கொடுத்துட்டேன், எனக்கு கன்டினியூஸாக ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கணும், லைட் எரிஞ்சிட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட்ச் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அன்லாட்ச்ன்றதுன்னா இப்போ எக்ஸ்0 வந்து நான் X1 எப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது வந்து சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ப்ரெஸ் பண்ணக்குள்ளே தான் எனக்கு வந்து சர்க்கியூட் ஓப்பன் ஆகணும். இதே எக்ஸ்0 வந்து ப்ரெஸ் பண்ணப்போ எனக்கு வந்து ஃப்ளோ நடக்கணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ எக்ஸ்0 வந்து எனக்கு ப்ரெஸ் பண்ணக்குள்ள ஃப்ளோ நடக்கணும். இதே X1 வந்து நான் ப்ரெஸ் பண்ணக்குள்ள வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து நமக்கு கட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் அன்லான்ச். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் பார்க்கலாம், மெமரிஸ், அதுக்கப்புறம் இந்த டைமர் கவுண்டர்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம கன்டினியூஸாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மெட்டீரியல் ஷேர் பண்ணி விட்றதா இருக்கும், இந்த சாஃப்ட்வேர்லாம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் நமக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.